ரைட். இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ரைட். அப்போ பாருங்க, என்னது இந்த கிளாஸ் என்ன பார்க்குறேன்னு சொன்னோம், அதாவது குறிப்பிட்ட 2 பீச்சுக்குள்ளே தீர்வு காண்ற எப்படின்றதை பார்க்குறோம்னு சொன்னோம். என்ன ஒரு இதுவரைக்கும் நம்ம கண்ட தீர்வுகள் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, பொதுவான தீர்வுகள். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பார்க்க போகிறது பொதுவான தீர்வை கண்டுட்டு ஒரு சவுண்ட்பாட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்லுவோம், அந்த கோணத்துக்கான ரேஞ்ச் தரும்போது, பீச்சு தரும்போது அந்த பீச்சுக்குள்ளே என்னென்ன தீர்வுகள் பொருந்தும் என்றுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரைட். அதில் கேள்வியை பாருங்க, sin 5x. ரைட். கேள்வியை பாருங்க, sin 5x முதலாவது இன்டு cos 3x சமன் sin 6x இன்டு cos 10x. இன் தீர்வுகள் இனிம் பீச்சினுள் காண்க. பீச்சு வந்து என்ன சொல்லுங்க, ரைட். இன் தீர்வுகளை இனிம் பீச்சினுள் காண்க, மூடிய அடைப்பு. இதுல மீனிங் என்ன, இது எண்ணத்தில் இருக்கிற ஒரு கோவை, எக்ஸில் இருக்கிற கோவை, ரைட். எக்ஸில் இருக்கிற ஒரு சவுண்ட்பாடு. இதோட மீனிங் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும், எக்ஸ் என்பது பைக்கும் பூஜ்ஜியத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெருமானம். எனவே இங்கே நம்மளுக்கு எக்ஸுக்கு கிடைக்கிற பொது தீர்வுல இருந்து இந்த வீச்சுக்குள்ள எந்த தீர்வுகள் பொருந்தும் என்றதை கொடுக்க வேணும். இந்த சதுர அடைப்பட மீனிங் வந்து இதான், அதை விளங்கிக் கொள்ளணும். ரைட். ஓகே, இங்க விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்லுவோம், சைன் கோஸ் பெருக்கம், சைன் கோஸ் பெருக்கம். ரைட். என்ன செய்ய வேணும், 2 sin A இன்டு cos B. யோசிக்காம முதலாவது என்ன சொல்லுங்க, sin A plus B plus sin A minus B. இவ்வளவுதான் செய்ய வேணும். எந்த கோணம் பெருசு எந்த கோணம் சிறுசு எதுவுமே யோசிக்கிறதவில்லை, இதை எழுதுங்க. மிச்சத்தை வந்து என்ன சொல்லுவோம், இதுக்கு பிறகு இங்கே கழித்தல் மைனஸ் வந்தால் வெளியில் மைனஸ் வரப்போகுது, ப்ளஸ் வந்தால் அப்படியே இருக்க போகுது, அவ்வளோதான் விஷயம். ரைட். இங்கே வந்து என்ன சொல்லுவோம், முதல் 2ஆல் பெருக்கும், 2 sin 5x cos 3x சமன் 2 sin 6x cos 10x. அப்போ 2 sin 5x cos 3x என்று சொன்னால், 2 sin 5x cos 3x என்று சொன்னால் பாருங்க, இங்கே வந்து என்ன சொல்லலாம், இங்கே என்ன சொல்லலாம் என்று சொன்னால், ஓகே. அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லலாம், இதே ஐடியாவில் போகலாம். எப்படி, sin 5x plus 3x, 5x plus 3x. ஸோ 5x plus 3x என்று சொன்னால் இங்கே என்ன வரப்போது, 8x. நேரடியாக விஷயத்துக்கு வர ப்ளஸ் sin 5xல இருந்து 3x போகுமா இருந்தால் 20x. ரைட். இங்கே 2 sin 6x cos 20x. முதலாவது sin கூட்டல், sin 10 கூட்டணும் என்றால் 8x பிளஸ் sin ஒரு கோணத்தில் இருந்து இன்னொரு கோணத்தை கழிப்பமாக இருந்தால் 4x. sin 8x sin 8x கழிவட்டு போயிடும். இங்க sin 10x இருக்குது, இங்க sin 4x இருக்குது. ஸோ sin 10x sin 4x ஆக மாற்ற முடியாது. ஆனால் sin 4x எப்படி எழுதலாம், 2 sin 10x cos 10x ஆக எழுத முடியும். sin 10x இந்த பக்கம் வந்து கழிப்போம். ஸோ sin 10x பொதுவாக எடுக்கப்பட்டால் 2 cos 10x சய ஒன்றாக இருக்கு. வெட்ட இல்லாது, இது பூச்சியமா இல்லையாண்டு தெரியாத சந்தர்ப்பத்தில் வெட்ட இல்லாது, பூச்சியமாக இல்லாட்டி மட்டும்தான் வெட்டலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்ல, இந்த பக்கம் கழிச்சு பொதுவாக எடுத்து, எனவே sin 10x சமன் 0, 2 cos 10x சய 1 சமன் 0. எனவே sin 10x 0 என்றால் இதுக்கான தலைமை கோணம் sin 0. எனவே 2x சமன் n பை பிளஸ் 0. ரைட். என் சய 1 எண்ணாம் அடுக்கு தர 0 வரும், அதனால இவ்வளவு வந்து 0. ஸோ எக்ஸ் சமன் n கீழ் 2 பை. ரைட். இங்கு n பிலாங்ஸ் டு என்ன செட். இங்க வருவோம், cos 10x சமன் 1 கீழ் 2. 1 கீழ் 2க்கான தலைமை கோணம் cos π கீழ் 3, cos 60 பாகை.
எனவே 2x சமன் நீங்க எப்படி எழுதலாம் 2m பை பிளஸ் அல்லது மைனஸ் என்ன சொல்லுவோம் பை எண்கள் 3 நம்மளுக்கு தீர்வு xுக்கானது m பை பிளஸ் அல்லது மைனஸ் பை எண்கள் 6 இங்கு m belongs to என்ன சொல்லுங்க செட் ஆனா இது இல்ல நம்மளுக்கு தேவை இது பொதுவான தீர்வு இது இங்க எழுதி இருக்கிறது பொதுவான தீர்வு நமக்கு தேவையான தீர்வுகள் என்ன இந்த வீச்சுக்குள்ள இருக்கிற தீர்வுகள் சோ 0, பை நூல் என்ன சொல்லுங்க பொருந்தும் தீர்வுகள் இன்னொரு பொருந்தும் தீர்வுகள் அப்ப இந்த வீச்சினுள் என்ன சொல்லுங்க பொருந்தும் தீர்வுகள் இந்த வீச்சினுள் பொருந்தும் தீர்வுகள் எது எதுவாக இருக்கும் பாருங்க இங்க என்னன்றது என்ன சொல்லுவோம் ஒரு முழுவன் என்ன என்னன்றது ஒரு முழுவன் எண்ணுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம் 0 பிரதியிடலாம் அதே நேரம் வந்து என்ன சொல்லுங்க அதே நேரம் நீங்க என்ன செய்யலாம் 1 பிரதியிடலாம் 2 பிரதியிடலாம் -1 பிரதியிடலாம் -2 பிரதியிடலாம் ஆனா இந்த ரேஞ்சுக்குள்ள பொருந்தணும் அப்ப இங்க யோசிக்கவே தேவையில்லை எண்ணுக்கு பதிலாக மைனஸை போடுறதை பற்றி இங்க யோசிக்கவே தேவையில்லை ஏன் மைனஸ் போட்டீங்கன்னா நிச்சயமாக 0 என்ற வீச்சை தாண்டி வெளியில போயிடும் அப்ப எண்ணுக்கு மிக குறைஞ்ச பெருமானம் என்ன போடக்கூடியது 0 எண்ணுக்கு 0 போட்டால் x பெருமானம் என்ன 0 அப்ப பொருந்தும் தீர்வுகள் என்ன 0 ரைட் 1 எண்ணுக்கு பதிலாக 1 போடுறீங்க எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் கிடைக்கிற தீர்வு என்னவா இருக்கும் பை எண்கள் 2 இந்த வீச்சுக்குள்ள தான் வரும் இந்த வீச்சுக்குள்ள தான் வரும் எண்ணுக்கு பதிலாக 2 போடுறீங்க என்ன வரும் 2 எண்கள் 2 பை சோ அதுவும் வந்து என்ன சொல்லுங்க இந்த வீச்சுக்குள்ள வரும் 0ம் பையும் அதுக்கு இடையில இருக்கிறது இங்க வரும் சோ அதுக்கு பிறகு எண்ணுக்கு பதிலாக 3 போடுறீங்க 3 எண்கள் 2 பை வீச்சை தாண்டி போயிட்டுது 1.5 பையாக வரும் அது உங்களுக்கு என்ன இந்த வீச்சை தாண்டி வெளியில போயிட்டு இங்க வருவோம் எம்முக்கு பதிலாக மைனஸை போடுறதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை ஏன் இது மைனஸ் பை பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி மைனஸ் பையோட கூட்டும் போது நிச்சயமாக அது 0 தாண்டி வெளியில வந்துடும் அதாவது அந்த ரேஞ்சை தாண்டி வெளியில வந்துடும் எம்முக்கு பதிலாக ஆக குறைஞ்சது போடக்கூடியது 0 இங்க 0 போடுவீங்களாக இருந்தால் எம்ட பெருமானம் 0 இருந்தால் பிளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 6 பொருத்தமற்றது ஏன் 0 தாண்டி குறைஞ்சிட்டு அந்த ரேஞ்சை தாண்டி வெளியில வந்துட்டு சோ m சமன் 0 ஆகும் போது இங்க கிடைக்கிற தீர்வுகள் என்ன பையன்கள் 6 கமா ரைட் கமா எம்முக்கு பதிலாக 1 போடுறீங்க 1 சக பையன்கள் 6 சாத்தியமே இல்லை ஏன் பை பிளஸ் பையன்கள் 6 என்று சொல்லக்குள்ள பையை தாண்டி வெளியில போயிட்டு ரேஞ்ச் சோ அந்த பெருமானம் பொருத்தம் இல்லை எம்முக்கு பதிலாக 1 போடும்போது பை பிளஸ் பையன்கள் 6 வராது 7 பையன்கள் 6 ரேஞ்சை தாண்டி வெளியில போயிடும் பை மைனஸ் பையன்கள் 6 ரேஞ்சுக்குள்ள வருது ஏன்னா பையில இருந்து ஒரு கோணத்தை கழிக்கிறீங்க ரைட் ஒரு கோணத்தை கழிக்கிறீங்க ரேஞ்சுக்குள்ள வருது பை மைனஸ் பையன்கள் 6ன்னா 5 பையன்கள் 6 ஸோ இது இந்த பெருமானங்கள் தான் இங்க பொருந்தும் தீர்வுகள் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா n சமன் -1க்கு பொருத்தம் இல்லைன்றால் -2க்கு செக் பண்ண தேவையில்லை -3க்கு செக் பண்ண தேவையில்லை -4க்கு செக் பண்ண தேவையில்லை n சமன் 3க்கு பிறகு எனக்கு தீர்வு வரல n சமன் 3க்கு இங்க தீர்வு வரல என்றால் நான் அடுத்ததா இருக்கிற n சமன் 4 n சமன் 5 n சமன் 6 n சமன் 7 அப்படி வந்து என்ன சொல்லுங்க அதோடைய கூடிய பெருமானங்களுக்கு நான் செக் பண்ண தேவையில்லை ரைட் அதே விஷயம் தான் இங்க -1க்கு தீர்வு கிடைக்கல மற்ற வேற எந்த மைனஸ் பெருமானத்துக்கு நான் செக் பண்ணல n சமன் 1 தீர்வு கிடைச்சிட்டு ரைட் n சமன் 2 பாருங்க n சமன் 2 பாத்தீங்கன்னா நிச்சயமா தீர்வு இல்லை ஏன் 2 பை கூட்டப்படுறதோ கழிக்கப்படுறதோ ஒரு கூர்ங்கோணம் ரைட் கூட்டப்படுறதோ கழிக்கப்படுறதோ ஒரு கூர்ங்கோணம் நிச்சயமாக வந்து பையை விட கூடிய பெருமானம் தான் அப்ப m சமன் 2க்கு தீர்வு இல்லைன்னு சொன்னால் 3க்கு தீர்வு இல்லை 4க்கு தீர்வு இல்லை 5க்கு தீர்வு இல்லை அப்படி வேற எந்த ஒரு பெருமானத்துக்கும் தீர்வு இல்லை இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ட அல்லது எந்த பெருமானத்துக்கு தீர்வு இல்லை என்றால்
அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பெருமானங்களுக்கு தீர்வு இல்லை. எந்த அல்லது எந்த ஒரு மைனஸ் பெருமானத்துக்கு தீர்வு கிடைக்கல என்று சொன்னால் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற மைனஸ் பெருமானங்களுக்கு தீர்வு இல்லை. ரைட், இதான் ஐடியா. அப்போ இப்படி தான் குறிப்பிட்ட ஒரு பீச்சுக்குள்ளே என்னென்ன தீர்வு இந்த சமன்பாட்டுக்கு பொருத்தம். இந்த எக்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் இந்த தீர்வுகள் மட்டும்தான் இந்த சமன்பாட்டுக்கான தீர்வுகள். இவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்குள்ளே சமன்பாடு தீர்க்கிற விஷயம். ரைட், இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட் ரைட் இப்போ டியூப்ல அடுத்த கேள்வியை பாருங்க. ரைட், என்ன சொல்கிறாங்க? tan x + sec x சமன் 2 cos x இன் தீர்வுகளை 0,2π எனும் பீச்சினுள் காண்க. அப்போ இங்கே வந்து பாருங்க, tan x கேள்வி எழுதிக் கொள்வோம். 2 sec x சமன் sec x சமன் 2 cos x. இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ வந்து என்ன செய்யலாம்? நம்மளுக்கு செக்கில் இது வந்தால் தீர்வு தெரியாது. ரைட், டேனில் வந்தால் எழுத முடியும், கொஸ்டில் வந்தால் எழுத முடியும். அப்போ இது எல்லாத்துக்கும் பொதுவானது. எப்படி எழுதலாம்? எல்லாத்தையும் சைன் கோஸுக்கு மாற்றுவோம். sec x எப்படி எழுதிக்கொள்வோம்? 1 cos x என்று எழுதலாம். 2 cos x. இது வந்து என்ன? sin x, அதன் கீழ் cos x. அப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளும் நீங்கள், cos x not equal 0. cos x 0 என்று சொன்னால் இங்கே வந்து என்ன சொல்லுங்க? தீர்வுகள் கிடைக்காது. cos x 0 என்று சொன்னால் இங்கே தீர்வுகள் கிடைக்காது. காரணம் 1 0 முடிவிலி. ஒரு அதாவது எண்பெருமானத்தை 0ஆல் பிரிக்கும் போது முடிவிலியாக போயிடும், தீர்வுகள் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுங்க? இதில் இருந்து என்ன எழுதலாம்? sin x + 1 சமன் 2 cos வர்க்கம் x. ஸோ 2 sin வர்க்கம் x. இது sin x + 1. எனவே 2 sin வர்க்கம் x, 2 sin வர்க்கம் x சக sin x சய 1 சமன் 0. ரைட், இதை காரணிப்படுத்துவமாக இருந்தால் 2 1 நடுவில் ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ பெரிய பெருக்கம் தம்பி ப்ளஸ் ஆக இருக்க வேண்டும். இது -1 -1 தர 1 -1 1 தர 2 2 2 சய 1 1 2 தர 1 2 சய 1 தர 1 சய 1. ஸோ காரணிகள் என்ன? 2 sin x சய 1, அடுத்தது sin x சக 1 சமன் 0. இதை காரணிப்படுத்திட்டோம். ஸோ 2 sin x சய 1 சமன் 0, sin x சக 1 சமன் 0. எனவே sin x சமன் 1/2 sin x சய 1. sin x சமன் அரையா என்று சொன்னால் sin x சமன் அரைக்கான தலைமை கோணம் என்ன? சைனில் 30 பாகை, பையன்கள் 6 கோணத்துக்கு தான் அரை கிடைக்கும். சய 1க்கான தலைமை கோணம் என்ன? சைன் -π/2க்கு தான் இங்கே தீர்வு கிடைக்கும். அதாவது சய 1 விடையாக வரும் தலைமை கோணம். ஸோ எக்ஸ் சமன் nπ ப்ளஸ் சய 1 எண்ணாம் அடுக்கு தர பையன்கள் 6. இது என்ன சொல்லுங்க? சைனுக்கான பொது தீர்வு சொல்கிற முறை. அடுத்தது இங்கே எக்ஸ் சமன் mπ, ரைட், சய 1 எண்ணாம் அடுக்கு தர சய பையன்கள் 2. எனவே அந்த சயவை இங்கே போட்டுக்கொள்வோம். பையன்கள் 2, சாரி, சய 1 எம்மாம் அடுக்கு. இங்கு m பிலாங்ஸ் டு என்ன சொல்லுங்க? செட். எனக்கு தீர்வு வேணும். எந்த ரேஞ்சுக்குள்ளே? இந்த தீர்வுகளை 0,2π எனும் வீச்சினுள் காண்க. 0,2π எனும் வீச்சினுள் காண்க என்று சொன்ன அதோட மீனிங் என்ன? இந்த எக்ஸ் வந்து என்ன? 0ம் 2πயும் அதுக்கு இடையில் இருக்கிற பெருமானங்களும். ரைட், ஓகே. அப்போ இங்கே வந்து பார்ப்போம். முதலாவது இங்கிருந்து தொடங்குவோம். ஸோ இங்கே வந்து என்ன? வீச்சினுள், இந்த வீச்சினுள் வந்து என்ன சொல்லுங்க? தீர்வுகள். அப்போ இங்கே வந்து கடைசியாக வந்து என்ன சொல்லுங்க? தீர்வுகள்.
தீர்வுகள் எப்படி இருக்க போகுது? ரைட், முதலாவது விஷயம் இந்த சமன்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சமன்பாட்டில் எண்ணுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போடுங்க. எண்ணுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போட்டீங்கன்னு சொன்னால் பூஜ்ஜியம் சய ஒன்றின் பூஜ்ஜியமாம் அடுக்கு, சய ஒன்றின் பூஜ்ஜியமாம் அடுக்கு எந்த ஒரு எண்பெருமானத்தினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கு ஒன்று. சய ஒன்றின் பூஜ்ஜியமாம் அடுக்கு ஒன்று. பையன்கள் 6. ஸோ இங்கே முதலாவது விடை என்ன வரும்? பையன்கள் 6. இந்த ரேஞ்சுக்குள்ள பொருந்துற விடை. எண்ணுக்கு பதிலாக -1 என்ற பெருமானத்தை பார்க்குறேன். சய பை, சய ஒன்றின் சய ஓராம் அடுக்கு, சய ஒன்றின் சய ஓராம் அடுக்கு. இது எப்படி எழுதுவோம்? எக்ஸின் சய ஓராம் அடுக்கு என்றால் அது என்ன? ஒன்றின் கீழ் எக்ஸ் என்ற அர்த்தம். இது என்னது? ஒன்றின் கீழ் சய ஒன்று என்ற அர்த்தம். அதாவது சய ஒன்று, சய ஒன்றின் சய ஓராம் அடுக்குன்றது என்ன? சய ஒன்று. ஸோ -π மைனஸ் பையன்கள் 6, ரெண்டுமே மைனஸ். ரேஞ்சை தாண்டி என்ன தம்பி? இங்கால வந்துட்டு ரைட், பெருமானம் வந்து என்ன? நல்ல விலகி வந்துட்டு. ஸோ இதுக்குள்ள தீர்வு கிடைக்காது. அப்போ என் சமன் சய ஒன்றுக்கு தீர்வு இல்லை என்றால் என் சமன் சய 2க்கு தீர்வு இல்லை, சய என்ன சொல்லுங்க 3க்கு தீர்வு இல்லை, சய 4க்கு இல்லை, சய 5க்கு இல்லை, எந்த ஒரு சய பெருமானத்துக்கும் இல்லை. அடுத்தது அப்போ அடுத்தது என் சமன் 1க்கு போகும். என் சமன் 1 அப்போ என்ன வரும்? பை சய ஒன்றின் ஓராம் அடுக்கு மைனஸ் பையன்கள் 6. அப்போ பையில இருந்து இதெல்லாம் மனதால செய்யும். சும்மா வெளியிட்டு இருந்தால் இந்த கேள்விக்கு அரை மணித்தியாலும் போயிடும். அப்போ பை மைனஸ் பையன்கள் 6 என்று சொன்னால் என்ன வரும்? இங்கே 5 பையன்கள் 6, 5 பையன்கள் 6. ஓகே, என் சமன் 1 தீர்வு கிடைச்சது. அப்போ என் சமன் 2க்கு போகணும். என் 2 பை விளங்குதானே? 2 பை சய ஒன்றின் 2ஆம் அடுக்கு. அப்போ இங்கே 2 பை சய ஒன்றின் வர்க்கம். சய ஒன்றின் வர்க்கம் என்று சொன்னால் சக ஒன்று, சய ஒன்று தர சய ஒன்று, அதாவது என்ன சொல்லுங்க? சக ஒன்று. அப்போ 2 பை சக பையன்கள் 6 என்று சொன்னால் உங்களுக்கு 2 பையை தாண்டி வெளியில் வந்துட்டு பெருமானம் 2 பையை விட கூட்டிட்டு. ஸோ தீர்வு வரப்போறதில்லை. அப்போ என் சமன் 2க்கு தீர்வு இல்லைன்னு சொன்னால் என் சமன் 3க்கு இல்லை, 4க்கு இல்லை, 5க்கு இல்லை, எந்த ஒரு பெருமானத்துக்கும் தீர்வு இல்லை. ஓகே, அடுத்தது எம் சமன் 1. எம் சமன் வந்து என்ன சொல்லுவோம்? 1 போட்டு பாருங்க, சாரி பூஜ்ஜியத்தை போட்டு பாருங்க. பை ரைட், பை இங்க வந்து என்ன? பூஜ்ஜியம் தர பை பூஜ்ஜியம் ஆயிடும். மைனஸ் சய ஒன்றின் பூஜ்ஜியமாம் அடுக்கு. சய ஒன்றின் பூஜ்ஜியமாம் அடுக்கு என்ன? 1. ஆனால் முன்னுக்கு என்ன? மைனஸ் இருக்கு. அப்போ இங்க 0 மைனஸ் இங்க 1, இங்க π/2. அப்போ என்ன? -π/2 ரேஞ்சை தாண்டி வெளியில வந்துட்டு உங்களுக்கு. அப்போ இந்த பூஜ்ஜியத்துக்குன்னு சொன்னா ரேஞ்சை தாண்டி வெளியில வந்துட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு என்ன சொல்லுங்க? இந்த முடிக்கு பிள்ளையான முடிக்கு வரல. என்னது? என் சமன் பூஜ்ஜியத்துக்கு விடை வரல என்றால் என் சமன் 1க்கும் விடை வராது, என் சமன் சய 1க்கும் விடை வராது என்று பிள்ளையான முடிவுக்கு வரல. சில நேரங்களில் வரலாம். நான் சொன்னது வந்து சயப்பெருமானம் ஒன்று, குறிப்பிட்ட ஒரு சயப்பெருமானத்துக்கு தீர்வு வரல என்றால் அதுக்கு பின்னிக்கு இருக்கிற சயப்பெருமானம் எதுக்குமே தீர்வு வராது. ஒரு நேர்பெருமானத்துக்கு தீர்வு வரல என்றால் அதை விட அதிகமாக இருக்கிற நேர்பெருமானம் எதுக்குமே தீர்வு வராது. ரைட், பூஜ்ஜியத்துக்கு இல்லை, பூஜ்ஜியத்துக்கு அப்படி இல்லை. ரைட், ஓகே. அப்போ அடுத்தது வந்து என்ன? எம்முக்கு பதிலாக சய உண்டை போட்டு பார்ப்போம். சயப்பை சய சய ஒன்றின் சய ஓராம் அடுக்கு. அப்போ அதால் உங்களுக்கு என்ன வரும்? இங்கே சயப்பை, இங்கே +π/2 வந்தால் கூட ரைட் என்ன? இங்கே +π/2 தான் வரும். என்ன? சய ஒன்றின் சய ஓராம் அடுக்கு. அப்போ அது என்னது? சய ஒன்று தான். சய ஒன்றின் சய ஓராம் அடுக்கு, ஒன்றின் கீழ் சய ஒன்று, அது என்னது? சய ஒன்று தான். அப்போ சய இங்கேயும் சய 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 சகவாக மாறிடும். அப்போ இங்கே வந்து என்ன? சக π/2. ஆனால் இங்கே சயப்பை, சயப்பை சக π/2 என்று சொன்னால் அது என்னது? சய π/2. அது உங்களுக்கு ரேஞ்சை தாண்டி வெளியில் வந்துட்டு. ஸோ தீர்வு இல்லை. அப்போ என் சமன் சய 1க்கு தீர்வு இல்லைன்னா சய 2 சய 3 அந்த பெருமானங்களுக்கு தீர்வு இல்லை. அப்போ என் சமன் 1க்கு வருவோம். என் சமன் 1க்கு எம் சமன் 1க்கு வரும்போது பை சய சய ஒன்றின் ஓராம் அடுக்கு. அப்போ என்ன? சயதர சய சகவாக மாறிடும். சய ஒன்றின் ஓராம் அடுக்கு என்ன? சய 1 தானே. ஸோ சயதர சய சகவாக மாறிடும். பை சக π/2, 3 பையன்கள் 2 தீர்வு வரும் இங்கு. ஏன்? இந்த ரேஞ்சுக்குள்ள தானே வருது, 2 பைக்கு உள்ள 3 பையன்கள் 2. அடுத்தது அப்போ எம் சமன் 2க்கு தீர்வு வந்தது. ரைட், எம் சமன் 1க்கு தீர்வு வந்தது. அடுத்து எம் சமன் 2க்கு போவோம். 2 பை ரைட், 2 பை சய ஒன்றின் வர்க்கம். சய ஒன்றின் வர்க்கம் என்றது 1. அப்போ 2 பையிலிருந்து
π/2 கழிச்சோம் என்று சொன்னால் என்ன வரும் 3π/2 அது ஆல்ரெடி அந்த தீர்வு வந்துட்டு நம்மளுக்கு ரைட் 3π/2 m சமன் 2 போட்டாலும் என்ன தீர்வு கிடைக்குது நம்மளுக்கு இங்க 3π/2 இங்க எழுதிட்டோம் திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை ஓகே அடுத்தது அப்ப m சமன் 2க்கும் தீர்வு கிடைச்சு அப்ப அடுத்து நம்ம எதை செக் பண்ணனும் m சமன் 3 செக் பண்ணனும் m சமன் 3க்கு பிரதியிடும் போது இங்க என்ன நடக்கும் 3π சய 1 மூன்றாம் அடுக்கு என்ன வரும் சய 1 மூன்றாம் அடுக்கு என்றால் சய 1 ஆகத்தான் வரும் ரைட் அப்ப இங்க வந்து என்ன ஆர்த்தலா பெருக்கி பாருங்க சய 1 கணம் வந்து என்ன சய 1 தான் ரைட் அப்ப சய சகவாக வரும் 3π சக π/2 என்று சொன்னால் ரேஞ்சை தாண்டி எங்கேயோ போயிட்டு ரைட் அப்ப m சமன் 3க்கு தீர்வு இல்லை m சமன் 3க்கு தீர்வு இல்லை என்றால் 4 5 6 வேற எந்த ஒரு பெருமானத்துக்கும் தீர்வு இல்லை ஸோ இவ்வளவுதான் தீர்வுகள் இங்க இருக்கிற தீர்வுகள் ஓகே ரைட் அப்ப வடிவா நோட் பண்ணி கொள்ளுங்க சரி இப்ப டியூட்ல இல்லாத சில கேள்விகளை பார்ப்போம் அதாவது டியூட்ல இல்லாத சில மாடல் கேள்விகளை பார்ப்போம் ரைட் அப்ப கவனிங்கோ என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு மாடல் கேள்விகள் கொஞ்சம் மாடல் கேள்விகள் அதாவது இந்த பீச்சுக்களோட சம்பந்தப்பட்ட சில வேற டியூட்ல இல்லாத கேள்விகள் ரைட் அப்ப இங்க வந்து பாருங்க 13வது கேள்வி சைன் வர்க்கம் தீட்டா சாரி கேள்வி சைன் வர்க்கம் தீட்டா சய கொஸ் தீட்டா சமன் 1/4 ஐ என்ன சொல்லுவோம் தீட்டா 2π 0 எனும் பீச்சினுள் ரைட் எனும் பீச்சினுள் தீர்க்க ரைட் எனும் பீச்சினுள் தீர்க்க ரைட் எனும் பீச்சினுள் தீர்க்க அப்ப என்ன சொல்லுவோம் சைன் வர்க்கம் தீட்டா சய கொஸ் தீட்டா சமன் 1/4 தீட்டா வந்து என்ன சொல்லுங்க 0க்கும் 2πக்கும் இடையில அதோட 0த்தையும் 2πயையும் எடுக்கணும் எனும் பீச்சினுள் வந்து என்ன சொல்லுவோம் தீர்க்க ரைட் இதான் கேள்வி அப்ப இங்க வந்து பாருங்க முதல் வந்து என்ன பலமையான ஐடியா தான் ரைட் பொது தீர்வு எடுக்கும் வரைக்கும் பலமையான ஐடியாக்கள் தான் என்னது சைன் வர்க்கத்தை கொசுக்கு கொண்டு வர சாரி கொஸ் தீட்டாவை சைன் வர்க்கத்துக்கு கொண்டு போக முடியாது ஆனால் சைன் வர்க்கம் தீட்டாவை கொசுக்கு கொண்டு வர முடியும் எப்படி சைன் வர்க்கம் தீட்டா 1 சய கொஸ் வர்க்கம் தீட்டா சய கொஸ் தீட்டா தர 4 சமன் 1 என்ன செய்திருக்கன்னு விளங்கும் ரைட் இப்போ வந்து என்ன சொல்லுங்க இப்போ என்ன செய்திருக்கன்னு சொல்லுங்க இப்போ 4ஆல இங்க பெருக்கி இருக்கிறேன் ரைட் அதோட சைன் வர்க்கம் தீட்டாக்கு இந்த விரிவு எழுதியிருக்கேன் அடைப்பு நீக்கும் போது சய 4 கொஸ் வர்க்கம் தீட்டா சமனுக்கு இந்த பக்கம் வருமாக இருந்தால் 4 கொஸ் வர்க்கம் தீட்டாவாக இருக்கும் சய 4 கொஸ் தீட்டா சமனுக்கு இந்த பக்கம் வருமாக இருந்தால் 4 கொஸ் தீட்டாவாக இருக்கும் ரைட் இங்க 4 இங்க 1 ரைட் 4 இந்த பக்கம் வருமாக இருந்தால் 1 சய 4 சய 3 ஆக இருக்கும் இது 0 ஸோ இங்க வந்து என்ன சொல்லுவோம் இப்படி ஒரு கோவை ஒன்று வருது ஸோ இந்த கோவையை நீங்க என்ன செய்யணும் இப்போ காரணிப்படுத்தணும் என்ன காரணிகள் பொருத்தமா இருக்குன்னு பார்ப்போம் அப்போ இங்க வந்து பாருங்க இங்க வந்து பார்ப்போம் எதுனே இங்க 4 என்ன 4 இங்க 4 இங்க சைமூண்டுக்கு 3 மட்டும்தான் காரணி ஒரு இடத்துல மைனஸ் வரணும் பாருங்க ஏன்டா இங்க மைனஸ் இருக்குது நடுவுல பிளஸ் பெரிய பெருக்கம் பிளஸ் ஆக இருக்க வேணும் சின்ன பெருக்கம் மைனஸ் ஆக இருக்க வேணும் அப்ப இது எப்படி எழுதலாம் இங்க 2 இங்க 2 சரியா வருமா 2 6 6ல இருந்து 2 போனா 4 வரும் அப்ப இங்க மைனஸ் வரும் கிளியர் சோ காரணி என்ன இதுக்கான காரணி என்ன 2 cos தீட்டா சக 3 ஒரு காரணி அடுத்தது 2 cos தீட்டா சய 1 இது ஒரு காரணி சமன் 0 ரைட் இங்கு cos தீட்டா வந்து என்ன சொல்லலாம் அதாவது 2 cos தீட்டா சக 3 சமன் 0 அல்லது 2 cos தீட்டா சய 1 சமன் 0 ரைட் இப்படி எழுதலாம் சோ இங்க வந்து என்ன சொல்லுவோம் cos தீட்டா சமன் சய 3/2 இந்த இடத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க தீர்வு இல்லை காரணம் என்ன
கொஸ் தீட்டா என்பது எப்போதும் ஒன்றுக்கும் சய ஒன்றுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெருமானம். இது சய 3/2. இதுதான் அதுக்கான காரணம். இங்க வந்து என்ன சொல்லுவோம், கொஸ் தீட்டா சமன் 1/2. 1/2க்கான தலைமை கோணம் கொஸ் என்ன சொல்லுவோம், π/3. எனவே தீட்டா சமன் 2nπ பிளஸ் அல்லது மைனஸ் π/3. ஸோ இங்கே என்ன சொல்லுவோம், இந்த ரேஞ்சுக்குள்ள என்னென்ன விடைகள் பொருத்தமாக இருக்குது என்றதை பார்ப்போம். ரைட், அப்போ இங்கே வந்து பாருங்க. ரைட், அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், முதலாவது எண்ணுக்கு பதிலாக 0 பிரதியிட்டால் π/3. எனவே தீர்வுகள் என்னென்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தீர்வுகள் π/3 மைனஸ் π/3 வராது. ஏன், அது 0 தாண்டி வெளியில் போயிட்டு மைனஸ் பெருமானம். எண்ணுக்கு பதிலாக 1 போடுவோம். எண்ணுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்றால் 2π + π/3 வராது. அது 2π தாண்டி வெளியில் போயிட்டு அதை விட கூடிய ஒரு பெருமானமாக போயிட்டு. அப்போ 2π - π/3 பொருத்தம் எப்படி, 2π தர 3 5π 5πயில் இருந்த ஒரு பை போனால் 2π எண்ணுக்கு பதிலாக 1 போடும்போது 2π ஃபார்மஸ் இங்கே பெருக்கும்போது 6π 6πயில் இருந்த ஒரு பை போனால் 5π 5π/3. இது 2 தான். அடுத்த 3 பையை போட்டு பாருங்க. n7 2 போட்டு பாருங்க. n7 1 போட்டு தான் இந்த விடை வந்தது. n7 2 போட்டிங்கன்னு சொன்னால் 4π கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி 2πயை விட மிகப்பெரிய பெருமானம் தான் வரப்போகுது. ஸோ n7 2க்கு தீர்வு இல்லை, வேறு எந்த ஒரு பெருமானத்துக்கும் தீர்வு இல்லை. ஸோ π/3 5π/3 தான் தீர்வாக இருக்க போகுது. ஓகே, இவ்வளவுதான் விஷயம் இந்த கேள்வி. ரைட், அடுத்த இந்த மாதிரி கேள்வி பார்ப்போம், மாடல் கேள்வி. ரைட், இப்போ அடுத்த கேள்வி கவனிங்க. என்ன சொல்றாங்க, cos x into cos 2x, ரைட், cos 3x இந்த பெருக்கம் 1/4க்கு சமம். இதுக்கான தீர்வை வந்து நீங்கள் வந்து என்ன 0, π என் வீச்சினுள் காண வேண்டும். இந்த வீச்சுக்குள்ள காண வேண்டும். அப்போ இதை எப்படி செய்யலாம், என்ன மாதிரி என்ற விஷயங்களை பார்ப்போம். இப்போ இது இப்படி இருக்கு. ஸோ நிச்சயமாக கொஸ் பெருக்கம் இருக்குது. ஸோ கொஸ் பெருக்கம் இருந்தால் நம்ம வந்து என்ன சொல்லுங்க, கொஸ் கூட்டலை வச்சு தான் செய்யப்படும். கொஸ் கூட்டலான்னு என்ன சொல்லுங்க, 2 கொஸ் பெருக்கங்கள் வரும். அப்போ எதுக்கும் கொஸ் பெருக்கம் எடுத்து பாவிக்கிறேன். அதாவது இப்போ வந்து என்ன சொல்லுங்க, முதல் 4ஆல் குறுக்கே பெருக்குங்க. 4 தர கொஸ் எக்ஸ், cos 20x cos 3x சமன் 1. இப்போ 2 தர cos x cos 2x இதுக்கு என்ன சொல்லுங்க, கூட்டல் வாய்ப்பாடு பயன்படுத்துகிறோம். இந்த 2 cos 3x தனியாக வச்சுட்டு இதுக்கு பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் என்ன வரும், வடிவா ஜோசிங்கோ. இது ரெண்டுமே வந்து என்ன சொல்லுவோம், இது இரட்டை இலக்கம், இது ஒற்றை இலக்கம். அதாவது இது இரட்டை மடங்கு, இது வந்து என்ன சொல்லுங்க ஒற்றை மடங்கு. கூட்டி 2ஆல், அதாவது இதுல இருந்து இதை cos 3x, ரைட். இங்க வந்து என்ன சொல்லுங்க, இதோட இதை கூட்டி எடுக்கும் போது cos 3x வரும். இதுல இருந்து இதை கழிச்சு எடுக்கும் போது வந்து என்ன சொல்லுங்க cos x வரும். இங்க தர வந்து என்ன சொல்லுவோம், தர 2 cos 3x இருக்குது. அடைப்பு நீக்கினால என்ன, கொஸ் வர்க்கம் 3x என்று வரும், கொஸ் எக்ஸ் கொஸ் 3x என்று வரும். நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம், ஜோசிக்க இல்லாத ஒரு வடிவம் என்று சொன்னால் கொஸ் எக்ஸ் கொஸ் 3x. கொஸ் 3xக்கு விரிவு இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே கொஸ் வர்க்கம் 3x என்னது, கொஸ் 3xல விரிவு என்ன, 4 கொஸ்கணம் x சயம் 3 கொஸ் x அதோட வர்க்கம் யோசிச்சு பாருங்க. அப்போ வேலை எவ்வளவு கூடண்டு. நீங்கள் மாறி எடுத்தாலும் எப்படி, cos x-க்கும் cos 2x-க்கும் இதே போல cos 2x-க்கும் cos 3x-க்கும் எடுத்தீங்கன்னாலும் இதே பிரச்சனை வரும். அது cos 5x-க்கு போய் நிற்கும். அப்போ இங்கே பொருத்தமாக யோசிக்கணும். எப்போதும் இந்த ஒற்றை இலக்கம் நான் முதலும் சொல்லியிருக்கேன். என்ன செய்யணும் என்றால் எப்போதுமே என்ன சொல்லுங்க, இந்த 2 தர cos x cos 3x அந்த ஒற்றை மடங்குகளை பக்கத்தில் எடுத்தால்
அல்லது ரெண்டும் ரெட்டை மடங்குன்றா ரெட்டை மடங்குகளை பக்கத்தில் எடுத்தால் கேள்வி சுவம். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்க, இங்கே cos 2x இருக்குது சமன் உண்டு. ஏன் ரெட்டை மடங்கு, அதாவது ஒரே மாதிரியான மடங்குகளுக்கு கூட்டல் வாய்ப்பாடோ கழித்தல் வாய்ப்பாடோ பயன்படுத்தினா ஈஸி. ஏன்னு சொல்கிறோம் பாருங்க, ஏன்னா கூட்டும் போதும் கழிக்கும் போதும் பார விட எல்லாமே அதுகளில் உங்களுக்கு என்ன ரெட்டை மடங்காக தான் இருக்குது. ரெட்டை மடங்குல வந்து ஈஸி மடங்கு கோண வாய்ப்பாடு பயன்படுத்துறதுக்கு. இங்கே வந்து பாருங்க, இதுக்கு விரிவெழுதினால என்ன வரும், cos 2x plus cos 4x என்ற இந்த விரிவு வரும் இன்டு cos 2x சமன் 1. சரிதானே, முன்னுக்கு ஒரு 2 ஒன்று இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டோம். ரைட், அப்போ இப்படி வருது. இங்கே என்ன வரும் பாருங்க, 2 மடங்கு cos வர்க்கம் 2x ப்ளஸ் 2 மடங்கு cos 2x இன்டு cos 4x சமன் வந்து என்னென்று சொல்லலாம், 1 என்று சொல்லலாம். இங்கே இப்போ என்ன செய்வோம் என்று சொன்னால், என்ன இருக்குது தானே, இந்த 2 cos வர்க்கம் 2x சரி 2 cos 2x இன்டு cos 4x இருக்குது தானே. இந்த cos 4x எப்படி எழுதலாம், 2 cos வர்க்கம் 2x மைனஸ் 1 சமன் 1. இப்படி ஒரு சிம்பிளாக ஜோதிச்சு கொள்ளலாம் இல்லையா, இப்படி சிம்பிளாக ஜோதிச்சு கொள்ளலாம். 2 cos வர்க்கம் 2x 1 சிம்பிளாக ஜோதிச்சு கொள்ளலாம். இப்போ வந்து பாருங்க, என்ன இருக்குது தானே, இந்த 1 இந்த பக்கம் வந்து கழிப்போம், இந்த 1 இந்த பக்கம் வந்து கழிப்போம், அல்லது cos 4x அப்படியே வச்சிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த cos 4x இருக்குது தானே, cos 4x cos 2xக்கு கொண்டு வராமல் அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த 1 இந்த பக்கம் வந்து கழிப்போம், என்ன வரும், 2 cos வர்க்கம் 2x சய 1 சக 2 cos 2x cos 4x சமன் 0. 2 cos வர்க்கம் 2x சய 1 தம்பி மடங்கு கோணங்கள் ஞாபகம் இருக்கணும். cos 2 தீட்டா என்பது 2 cos வர்க்கம் தீட்டா சய 1. அப்போ 2 cos வர்க்கம் தீட்டா சய 1 cos 2 தீட்டா என்றால் 2 cos வர்க்கம் 2x சய 1 என்ன, cos 4x சக 2 cos 2x இன்டு cos 4x சமன் 0. cos 4x பொதுவாக எடுக்கப்பட்டால் 1 சக 2 cos 2x சமன் 0. எனவே cos 4x சமன் 0 அல்லது 1 சக 2 cos 2x சமன் 0. எனவே cos 2x வந்து என்ன சொல்லுங்க, சய 1/2. 4x சமன் 0 என்றால் இதுக்கு தலைமை கோணம் என்ன, cos π/2. எனவே 4x சமன் இந்த பக்கம் எழுதி விடுறேன், இந்த பக்கம் எழுதி விடுறேன். தீர்வு வந்து என்ன, 0க்கும் πக்கும் இடையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்போ cos 4x சமன் இங்கே வந்து என்ன சொல்லுவோம், π/2. cos 2x சமன் மைனஸ் அரை என்று சொன்னால் என்ன சொல்லுவோம், cos 2π/3. அதாவது cos 120 பாகைக்குத்தான் நம்மளோட ரேஞ்சுக்குள்ள முதல் மைனஸ் அரை வரும். ஸோ இங்கே தீர்வு என்ன கிடைக்கும், 4x சமன் 2nπ ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 2. அதாவது x சமன் n/2π ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 8. ஸோ முதலாவது விஷயம் இங்கே வந்து பாருங்க, n belongs to a set. ரைட், இதுக்கும் தீர்வு எழுதி போட்டு இந்த விஷயத்துக்கும் தீர்வு எழுதி போட்டு மொத்தமாக தீர்வை கொடுப்போம். 20x சமன் 2mπ ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 3. எனவே x சமன் mπ ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 6. m belongs to என்ன செட். எண்ணுக்கு பதிலாக இப்போ வந்து என்ன தீர்வுகளை பற்றி கதைப்போம். தீர்வுகள் வந்து என்ன, 0க்கும் πக்கும் இடையில இந்த ரேஞ்சுக்குள்ள தீர்வுகள் கொடுக்க வேண்டும். அப்போ தீர்வுகள் வந்து பாருங்க, இந்த வீச்சினுள் தீர்வுகள், இந்த வீச்சினுள் தீர்வுகள், இந்த வீச்சினுள் என்னென்ன தீர்வுகள் பொருத்தம்ன்றதை பார்ப்போம். ஸோ எண்ணுக்கு பதிலாக 0 போடுவோம், பையன்கள் 8 மட்டும் பொருத்தம். ரைட், எண்ணுக்கு பதிலாக வந்து என்ன சொல்லுவோம், -1 போடுவோம். -π/2
இந்த பையன்கள் 8 மைனஸ் பை பை 2ஓட கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அது பூஜ்ஜியத்தை விட என்ன சொல்லுவோம் குறைஞ்ச ஒரு பெருமானத்துக்கு தான் போகுது. ஸோ ரேஞ்ச் இந்த வீச்சுக்குள்ளே வரப்போகிறது இல்லை. ஸோ என் சமன் சய ஒன்றுக்கு தீர்வு இல்லை. அடுத்தது என் சமன் ஒன்றுக்கு தீர்வை பார்ப்போம். பையன்கள் 2 ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 8 ரெண்டுக்குமே தீர்வு இருக்குது. ப்ளஸ் என்று சொன்னால் பையன்கள் 2 ப்ளஸ் பையன்கள் 8 ஃபார்மசி எத்தனை 8. இதை 4ஆல் பெருக்க வேணும். 4 1 5 5 5 பையன்கள் 8 என்று வரும். பையன்கள் 2 அதில் இந்த சய பையன்கள் 8 கழிச்சால் ஃபார்மசி 8. இதை 4ஆல் பெருக்க வேண்டும். 4ல் இருந்து 1 போனால் 3 பையன்கள் 8. ஓகே, அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 2 போடுவோம். ரைட், எண்ணுக்கு பதிலாக 2 போட்டால் பை ப்ளஸ் பையன்கள் 8. அப்போ எண்ணுக்கு பதிலாக 2 போட்டால் பை 2 பை ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 8. ப்ளஸ் பையன்கள் 8 வராது, ஏன் பையை தாண்டி வெளியில் போயிட்டு. பை மைனஸ் பையன்கள் 8 என்று சொன்னால் என்ன சொல்லுங்க 7 பையன்கள் 8 பொருத்தமான தீர்வு. ரைட், இங்கே வந்து என்ன சொல்லுங்க பொருத்தமான தீர்வு. ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது என்ன சொல்லுவோம் எண்ணுக்கு பதிலாக 3 பையன்கள் 2ஓட ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 8 எதை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி என்ன சொல்லுவோம் பையன்கள் 3 பையன்கள் 2 ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 8ன்றது பையன்ட ரேஞ்சை தாண்டி போயிட்டு ஆறுதலாக கூட்டி பாருங்க. என்ன சிம்பிளாக ஜோதிச்சா சரி. இப்போ பை இங்கே வந்து என்ன எண்ணுக்கு பதிலாக 3 போடுறீங்க, என்ன வருது 3 பையன்கள் 2. 3 பையன்கள் 2ன்றது என்ன பை சக பையன்கள் 2. பை சக பையன்கள் 2 3 பையன்கள் 2. அப்போ உங்களுக்கு ரேஞ்சே பூஜ்ஜியத்துக்கும் பைக்கும் இடையில தான். அப்போ நீங்கள் கழிக்கிற கூட்டலுக்கு நிச்சயமாக வராது. கழிக்கிறேன்னு சொன்னால் பை பை 2வை விட ஒரு கூடிய ஒரு பெருமானத்தை கழிச்சால் மட்டும்தான். பை பை 2வை விட ஒரு கூடிய ஒரு பெருமானத்தை கழிச்சால் மட்டும்தான் இந்த பை என்ற பெருமானத்தை விட குறைவாக வரும். 3 பையன்கள் 2லேருந்து நீங்கள் கழிக்கிறது பை பை 2வை விட இப்படித்தான் யோசிக்கிறேன். பை பை 2வோட கூடிய பெருமானத்தை கழிச்சால் தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ பையன்கள் 8ன்றது என்ன பையன்கள் 4 அரைவாசி 45 அரைவாசி அப்படி என்ன ஜோதிச்சு பாருங்க ரேஞ்சுக்குள்ளே வராது, இந்த ரேஞ்சை தாண்டி போயிட்டு. ஓகே, இது முடிஞ்சது. அடுத்தது இங்கே வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பொருத்தமான தீர்வுகள் என்னன்னு பாருங்க. எம்முக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போடுறீங்க. பையன்கள் 6 கமா இங்கே வந்து என்ன வரும் பையன்கள் 6 மைனஸ் பையன்கள் 6 வராது. எம்முக்கு பதிலாக வந்து என்ன மைனஸை போடுங்க, தீர்வு வராது, இந்த ரேஞ்சுக்குள்ளே வராது. எம்முக்கு பதிலாக 1 போடுங்க, பை சக பையன்கள் 6 தீர்வு வராது, பையை தாண்டி பெருமானம் கூட்டிட்டு. எம்முக்கு பதிலாக 1 போடக்குள்ள பை மைனஸ் பையன்கள் 6 என்றால் 5 பையன்கள் 6. பை மைனஸ் பையன்கள் 6 என்றால் 5 பையன்கள் 6. ஓகே, தீர்வு வரும். எம்முக்கு பதிலாக 2 போட்டிங்க என்றால் 2 பை ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 6 தீர்வு வராது, ரேஞ்சை தாண்டி போயிடும். ஸோ இந்த 6ம் தான் வந்து என்ன சொல்லுங்க பூஜ்ஜியத்துக்கும் பைக்கும் இடையில இந்த சமன்பாட்டுக்கான தீர்வுகளாக இருக்கும். இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தீர்வுகள் காண்றது. ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி. ரைட், இது கொஞ்சம் என்ன சொல்லுவோம் வடிவாக அவதானிக்கணும், கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவோம் ட்ரிக்கான கேள்வி. ரைட், வழக்கமான கேள்வி மாதிரி இல்லை. 5 cos 2 θ சக 2 cos வர்க்கம் θ பை 2 சக 1 சமன் 0. ஸோ இங்கே வந்து என்ன செய்யலாம் பாருங்க. 5 cos 2 θ இங்கே 2 cos வர்க்கம் θ பை 2. இங்கே வந்து பாருங்க 2 θவை θக்கு கொண்டு வரலாம், cos வர்க்கம் θ பை 2ஐயும் θவை கொண்டு வரலாம். அப்போ இங்கே பொதுவாக நீங்கள் கோணத்தை கொண்டு போகக்கூடிய இடம் வந்து θ. ரைட், சாரி, இவங்களோட ரேஞ்சை நீங்கள் எந்த பெருமானத்துக்கு இடையில் காண வேண்டும் என்று சொன்னால் θ வந்து பைக்கும் சய பைக்கும் இடையில், பைக்கமா சய பைக்கு இடையில். ஓகே, ஸோ முதலாவது விஷயம் cos 2 θவை θக்கு கொண்டு வரணும், cos வர்க்கம் θவை θ பை 2வை θவை கொண்டு வர வேணும். 5 தர 2 cos வர்க்கம் θ சய 1. 2 cos வர்க்கம் θ பை 2 என்றால் அது 1 சக cos θ சக 1 சமன் 0. 10 cos வர்க்கம்
தீட்டா பை 2 ரைட் சக cos தீட்டா சய 5 சக 2 என்று சொன்னால் சக 3 சமன் 0 சாரி சய 3 சமன் 0 ஸோ இங்கே வந்து என்ன 2 5 நடுவில் ப்ளஸ் வரணும் அப்போ இங்கே வந்து என்ன 3 இங்கே 1 அப்போ சரியாக வருமா 2 6 சய 5 நடுவில் ப்ளஸ் 2 cos தீட்டா சய 1 அடுத்தது 5 cos தீட்டா என்ன சொல்லுவோம் சக 3 இதெல்லாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை cos தீட்டா சய 1 1 கீழ் 2 என்று வரும் 2 cos தீட்டா சய 1 சமன் 0 அதிலிருந்து cos தீட்டா சமன் 1 கீழ் 2 இங்கே cos தீட்டா சய 3 கீழ் 5 cos தீட்டா சமன் அரை என்று சொன்னால் cos தீட்டா சமன் அரை என்று சொன்னால் cos பையின் கீழ் 3 தீர்வாக வரும் இங்கே cos தீட்டா சமன் சய 3 கீழ் 5க்கு உங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்குறேன்னு தெரியாது சரிதானே நான் வந்து என்ன சொல்லுவோம் இதை cos ஆல்ஃபா என்று எடுத்துக்கொள்ளும் ஏண்டா இதுக்கு உரிய பெருமானம் தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன தீர்வு கிடைக்கும் இதுக்கு தீர்வு கிடைக்கும் காரணம் என்ன இது சய 1 விட சிறிய பெருமானம் ரைட் சாரி சய 1 விட பெரிய பெருமானம் 1 விட சிறிய பெருமானம் ஸோ நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே வருது cos தீட்டாக்கான ரேஞ்சுக்குள்ளே வருது ஓகே ரைட் அப்போ இங்கே இதுக்கு தீர்வு கிடைக்கும் எனவே இங்கு வந்து என்ன சொல்லுவோம் இங்கு அல்ஃபா சமன் என்ன சொல்லுவோம் cos இன்வர்ஸ் சய 3 கீழ் 5 அல்ஃபா என்பது சய 3 கீழ் 5 என்ற ஒரு பெருமானம் இந்த அல்ஃபா எப்படி இருக்கும் பாருங்க அல்ஃபா எப்படி இருக்கும் 0 விட பெரிய பெருமானம் அதே நேரம் பையை விட சிறிய ஒரு பெருமானமாக இருக்கும் ஏன்னா இதான் வந்து என்ன சொல்லுவோம் கொசுக்கான ரேஞ்ச் 0 விட பெருசாக இருக்கும் அதே நேரம் வந்து என்ன சொல்லுவோம் பையை விட வந்து என்ன சொல்லுவோம் சிறிதாக இருக்கும் ஓகே அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சமன் சாரி தீட்டா சமன் n பை ப்ளஸ் அல்லது மைனஸ் 2n பை ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 3 இங்கு n பிலாங்ஸ் டு செட் ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா சமன் 2n பை ப்ளஸ் அல்லது மைனஸ் என்ன சொல்லுவோம் அல்ஃபா அதாவது 2n பை ப்ளஸ் அல்லது மைனஸ் n வேணாம் இங்கே வந்து என்ன சொல்லுவோம் k என்றதை பயன்படுத்துவோம் k ரைட் k 2k பை ப்ளஸ் அல்லது மைனஸ் அல்ஃபா என்பது என்ன cos இன்வர்ஸ் சய 3 கீழ் 5 பொது தீர்வாக விடை கொடுக்குறேன்னு சொன்னால் இங்கே பரவாயில்லை இதோட தப்பிச்சிடலாம் k பிலாங்ஸ் டு செட் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து என்ன இந்த ரேஞ்சுக்குள்ளே வார விடைகளை காணணும் அப்போ இதில் பிரச்சனை இல்லை இங்கே தான் நம்மளுக்கு வேலை இருக்குது என்னென்னு சொன்னால் முதல் யோசிக்கணும் இங்கே கொஸ்ட பெருமானங்களில் பெருமானம் தெரிஞ்சதுகள் என்னென்ன கொஸ் 120 பாகை சய அரை கொஸ் 150 பாகை சய வர்க்கமூலம் 3 கீழ் 2 ரைட் இந்த விஷயம் ரைட் அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம் கொஸ் 90 பாகை 0 கொஸ் 180 பாகை சய 1 அப்போ இதுகளில் பெருமானம் தெரியணும் இப்போ இதை எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறோம் 6 எண்களை சொல்ல போகிறோம் இது உங்களுக்கு விளங்குறதுக்காக இப்போ சொன்னது இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எப்படி கதைக்க வேணும் 6 எண்களில் கதைக்க வேணும் 5 பை எண்கள் 6 கமா பை ஓகே சரிதானே இப்போ சய அரை என்று சொன்னால் இந்த பெருமானம் என்ன -0.5 வர்க்கமூலம் 3 கீழ் 2 வர்க்கமூலம் 3 என்றது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் 1.73 அப்படி போகும் நம்மளுக்கு 1.7 மட்டும் மைண்டில் வைங்களேன் 0.85 மைனஸ் 0.85 வரப்போகுது ஏன் 1.7 கீழ் 2 இங்கே இந்த சய 3 கீழ் 5 யோசிச்சு பாருங்க சய 3 கீழ் 5 என்றால் -0.6 அப்போ இந்த சய 3 கீழ் 5 இந்த பெருமானம் சய 3 கீழ் 5 இந்த பெருமானம் சய 6 அது வந்து என்ன சொல்லுங்க சய -0.5 விட வந்து என்ன சொல்லுவோம் சிறிய பெருமானம் சய 8.5 விட பெரிய பெருமானம் சய முன்னுக்கு இருக்கிற சயவை யோசிச்சு பாருங்க அப்போ என்ன சய 8.5 விட பெரிய பெருமானம் -0.5 விட சிறிய பெருமானம்
ரைட், இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இங்கே நம்ம வந்து என்ன இன்னும் அக்யூரேட்டாக சொல்லலாம், இன்னும் இந்த அல்ஃபாவை இன்னும் அக்யூரேட்டாக சொல்லலாம். எப்படி இன்னும் திருத்தமாக சொல்லலாம், இது பொதுவாக சொன்னது. இன்னும் திருத்தமாக சொல்லலாம் எப்படி, இது இந்த அல்ஃபா என்பது 5 பையன்கள் 6 விட குறைவானதும். ரைட், என்ன சொல்லுவோம், 2 பையன்கள் 3 விட பெரிய ஒரு கோணமாகவும் இருக்கும். 120 பாகையோட பெரிய ஒரு கோணம் 150 பாகையோட சிறிய ஒரு கோணமாக இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்க, இதுக்கு இந்த பெருமானங்கள் தெரியாமல் யோசிக்க இயலாது. cos 120 பாகை cos 150 பாகை நான் ஜோதிச்சு பார்த்தா மைனஸ், இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச பெருமானம், இதுதான் ஞாபகம் வைக்க கஷ்டமானது. ஆனாலும் வந்து என்ன இது ஞாபகம் வச்சால்தான் இங்கே வந்து என்ன செய்கிறது சுகமாக இருக்கும். அதுக்காக அப்படியே சார்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ -50.6 இந்த இப்படி தெரியாத பெருமானங்கள் வரக்குள்ள அது பின்ன தசமதானத்தில் பார்க்கும்போது தெரியும் இந்த பெருமானத்துக்கு உள்ள வருமா அல்லது இந்த பெருமானத்துக்கு இடையில வருமா அல்லது இந்த ரேஞ்சில் வருமா இந்த ரேஞ்சில் வருமாண்டது. அப்போ அதை பார்த்து போட்டு மிச்சம் அக்யூரேட்டாக பிடிக்கலாம். என்ன நம்ம ஏற்கனவே சொன்னோம், அல்ஃபான்றது பைக்கும் 0க்கும் இடையில இருக்கிற ஒரு பெருமானம் உண்டு. இதை இன்னும் அக்யூரேட்டாக எப்படி எடுத்திருக்கோம், 2 பையன்கள் 3க்கும் 5 பையன்கள் 6க்கும் இடையில இருக்கிற ஒரு கோணம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இனி இது தேவையில்லை. ரைட், இது தேவையில்லை. ரைட், இப்போ வந்து பாருங்க, இப்போ இங்கே பொது தீர்வு வருவோம், விஷயத்துக்கு வருவோம். ரைட், நம்மளுக்கு தீர்வு என்ன, 0க்கும் -πக்கும் இடையில இருக்கணும். கேயிற்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க, 1 போடுறீங்க. கேக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு, கேக்கு பதிலாக 1 போடும்போது 2π ப்ளஸ் 120 விட ஒரு கூடிய பெருமானத்தை தான் கூட்ட போறீங்க. 2 கேக்கு பதிலாக 1 போடுறீங்க. சரி, முதல் 0லேருந்து வருவோமே 2π, கேக்கு பதிலாக வந்து என்ன சொல்லுவோம் 2π போடுவோம். சாரி, கேக்கு பதிலாக 0 போடுவோம். அப்போ 0 போட்டோம் என்றால் இங்கே 0 ப்ளஸ் அல்லது மைனஸ் அல்ஃபா, இந்த கோணம். அல்ஃபா என்பது என்ன, 2 பையன்கள் 3 விட பெரிய ஒரு கோணம், 5 பையன்கள் 6 விட சிறிய ஒரு கோணம். அப்போ ப்ளஸ் கொஸ்இன்வர்ஸ் 3/5 என்று சொன்னாலும் மைனஸ் கொஸ்இன்வர்ஸ் 3/5 என்று சொன்னாலும் உங்களுக்கு தீர்வு வரும். ஏன், சயப்பை இங்க வந்து பாருங்க, இங்க பை 0, இங்க வந்து என்ன சொல்லும் பை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -π/2. ரைட், இங்க வந்து என்ன சொல்லுங்க -π. -π/2 விட ஒரு குறைஞ்ச பெருமானம் தான் -2π/3. இதை விட குறைஞ்ச பெருமானம் தான் -5π/6. அதை விட குறைஞ்ச பெருமானம் தான் -π. அதாவது இப்படி ஆரியன்களை சொல்றதை விட உங்களுக்கு இப்படி சொன்னால் விளங்கு பண்ணிக்கும், -90. அதை விட குறைஞ்ச பெருமானம் தான் -120, -150, -180 தொடக்கம் 180 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வரப்போகிற அந்த கோணம் -cos−3/5 150க்கும் 120க்கும் இடையில தான் வரப்போகுது. ஸோ அது வந்து என்ன வரும், தீர்வுக்குள்ளே வரும். எனவே இங்கே வந்து என்ன சொல்லுங்க, தீட்டா π, πயினுள் என்ன சொல்லுங்க, இந்த வீச்சினுள் தீர்வுகள் இது உங்களுக்கு விளங்குறதுக்காக சொன்னால் இப்படியெல்லாம் போட்டு நம்ம லைன்லாம் போட்டு பார்க்கலாம். குயிக்காக ரஃபாக எங்கேயாவது நோட் பண்ணி போட்டு குயிக்காக பார்த்துருவோம். ரஃபாக என்ன பேப்பர்லேயே வந்து என்ன சொல்லுங்க, இந்த விஷயத்தை குயிக்காக நோட் பண்ணுங்க. நீட்டாக எல்லாம் செய்யணும் பண்ணல, குயிக்காக இந்த விஷயத்தை வந்து என்ன போடுங்க. இதுக்கு மார்க்ஸ் எதுவுமே இல்லை. ரைட், என்ன சொல்லணும், ரஃபுக்கெல்லாம் போக வேணாம். நீங்கள் பேப்பரில் எக்ஸாம் பேப்பர்லேயே செய்யுங்க. அதுதான் திரும்ப சொல்கிறேன், ரஃபுக்கே போக வேணாம். ரைட், இப்படி செய்யுங்க. ஒரு ஓரமாக பேப்பரில் ஒரு கோடை போட்டு ஒரு ஓரமாக வந்து என்ன சொல்லுங்க, இந்த விஷயங்களை செய்யுங்க. ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், இப்படி இருக்க போகுது. அப்போ இந்த வீச்சினுள் தீர்வுகள் என்று பார்த்தீங்கன்றால் ப்ளஸ் அல்லது மைனஸ் cos−1 3/5 பொருந்தும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்ன எத்தனை 120 பாகை இங்கே இருக்க போகுது. 120 பாகை 180 பாகையை விட குறைஞ்ச ஒரு பெருமானம். ரைட், அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், 120 பாகை இங்கே 150 பாகை.
ரைட் 180 விட குறைஞ்ச பெருமானம். நம்மளோட அல்ஃபா வந்து எங்கே வர போகிறார், இங்கே வர போகிறார். மைனஸ் அல்ஃபா எங்கே வர போகிறார், இங்கே வர போகிறார். ஸோ ப்ளஸ் அல்லது மைனஸ் அல்ஃபா தீர்வுக்குள்ளே வரும், இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அடுத்தது கேக்கு பதிலாக ஒன்றை போடுறேன் 2π, ரைட் 2π ப்ளஸ் என்று சொன்னாலும் சரி மைனஸ் என்று சொன்னாலும் சரி உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்குள்ளே வரப்போகிறது இல்லை. ஏன் 2π கூட்டினீங்கன்னு சொன்னால் 2π ப்ளஸ் அல்ஃபா என்று சொன்னால் அல்ஃபா 120 விட கூடிய ஒரு கோணம். 2π என்றாலே ரேஞ்சை தாண்டிட்டு நீங்கள் 120ஓட கூடிய இன்னும் ஒரு கோணத்தை கூட்டும்போது நிச்சயமாக பையை தாண்டிடும். 2π என்ன 180 விட அதை பையை விட பெரிய ஒரு பெருமானம். அதோட நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒரு 120 விட கூடிய ஒரு பெருமானம், சரி 150 விட குறைஞ்ச ஒரு பெருமானம். சரி நீங்கள் 150ஐயே என்ன 2πயிலிருந்து கழிக்கிறீங்கன்னு வைங்க. அதாவது 360 பாகையிலிருந்து 2πயே 150 பாகையே கழிக்கிறீங்க. அதாவது என்ன 360 150 210, அது 180 விட கூட இல்லைன்னு இப்படி தான் யோசிக்குது. இப்போ 2π மைனஸ் 5π6 அந்த பெருமானமே உங்களுக்கு என்ன ரேஞ்சை தாண்டிட்டு, அப்போ அதை விட குறையொரு பெருமானத்தை தான் கழிக்கிறீங்க, நிச்சயமாக என்ன ரேஞ்சை தாண்டிடும். ஸோ k = 1க்கு தீர்வு இல்லை, வேறு எந்த ஒரு பெருமானத்துக்கும் தீர்வு இல்லை. அதே விஷயம்தான் நீங்கள் k = -1 பார்த்தீங்கன்னா -2π. அப்போ -2π என்றக்குள்ள எங்கேயோ போயிட்டுது பெருமானம். அதோட 180 கூட்டினால்தான் நீங்கள் -πக்கே வரையலும். ரைட், நீங்கள் 180 வந்து என்ன சொல்லுங்க கூட்டினீங்க என்றால் தான் -πக்கே வரையலும். ஆனால் நீங்கள் கூட்ட போகிறது 120க்கு 180க்கு இடையில் இருக்கிற ஒரு பெருமானம், நிச்சயமாக வந்து என்ன சொல்லுங்க -π என்ற ரேஞ்சை தாண்டிடும். ஸோ கழிச்சிங்கன்னு சொன்னால் அது இன்னும் கூட போயிடும். ரைட், -2πயில் இந்த ஒரு கோணத்தை கழிக்கக்குள்ள இன்னும் தள்ளி போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன k = 1க்கும் தீர்வு இல்லை, k = 1க்கும் தீர்வு இல்லை. அப்போ வேறு எந்த ஒரு பெருமானத்துக்கும் தீர்வு இல்லை. k = 0க்கு மட்டும்தான் தீர்வு, அது ப்ளஸ் அல்லது மைனஸ் கொஸ்டின் sin3 இந்த பிரச்சனை வரும். கிராஃப் கீறும் போதெல்லாம் இந்த பிரச்சனை வரும். நம்ம கிராஃப் படிப்போம், அதில் எல்லாம் இந்த பிரச்சனை வரும். ஸோ வடிவாக தெளிவாக பார்க்கணும், எப்படி ஆராய்ச்சி பார்த்தோம்ன்றதை பாருங்கள். அடுத்து இங்கே வரும் வெரி சிம்பிள். என்ன சொல்லுங்க, என்னக்கு 0 போட்டிங்கன்னு சொன்னாலே என்ன வரும் இங்கே விடை ப்ளஸ் அல்லது -π3. ரைட், என் 2 விடையும் வரும். என்னக்கு 0 போட்டிங்கன்னா ப்ளஸ் அல்லது -π3 ரேஞ்சுக்குள்ளே வரும். எண்ணுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னு சொன்னால் பையை தாண்டி ரேஞ்ச் போயிடும். எண்ணுக்கு பதிலாக -1 போட்டால் இந்த பக்கம் ரைட் என்னது -πயை தாண்டி குறைய வந்துடும். ஸோ வந்து என்ன தீர்வுகள் வந்து என்ன, இது 2 தான் தீர்வுகள். வடிவாக விளங்கி வச்சுக்கோங்க, இது 2 தான் வந்து என்ன சொல்லுவோம் இங்கே தீர்வாக இருக்கும். ரைட், இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம் இதோட முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸ் வந்து என்ன சொல்லுவோம் புது டைப்பான தியரி ஒன்று பார்ப்போம். அதாவது சவுண்ட்பாடு தீர்த்தலில் தான் எது சொல்லுங்க a cos θ சக b sin θ = c என்னும் வடிவத்தில் வர கேள்விகள் எப்படி செய்கிற என்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இதோட இந்த விஷயம் முடியுது. ஓகே, ரைட்.